Hello students, 12th standard maths chapter 1 application of matrices and determinants exercise 1.1 fifth sum இந்த வீடியோல solve பண்ணலாம். If a equal to 1 by 9 into minus 8 1 4 4 4 7 1 minus 8 4, prove that a inverse is equal to a transpose. a ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, a inverse equal to a transpose. ஸோ ஏ இன்வர்ஸ் பண்ணா அது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்ம நார்மலா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, 1 by determinant of a into adjoint of a, அதுதானே ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலால நம்ம என்ன அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்டன் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா நார்மலா நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ற ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்ன? இங்க 1 பை டிவிஷன்ல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அந்த வேல்யூ இருக்காது, வெறும் மேட்ரிக்ஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். இங்க 1 by 9 கூட உட்கார்ந்துருக்கா, அப்ப இங்க நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மேட்ரிக்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா? டயகனல் மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ அதுல ஒரு டைப் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளால நார்மலா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம எக்ஸைஸ் 1.1ல ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 1 by 3 into அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த சம்முக்கு நம்ம எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோம்? டைரக்டா நம்ம அட்ஜாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணல. ஓகேவா? அதுக்கு பதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இப்ப அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. சரியா? என்ன ஃபார்முலா? நம்ம லாம்டா இன்டு ஏ, அதாவது லாம்டா ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இங்க லாம்டான்றது எதை குறிக்குது? ஒரு கான்ஸ்டன்ட் குறிக்குது. அதுதான் இங்க 1 by 9. ஓகே, அட்ஜாயிண்ட்னா என்ன மேட்ரிக்ஸோ அதுக்கான அட்ஜாயிண்ட். அப்போ லாம்டா இன்டு ஏ. ஓகேவா? இதுக்கு தானே நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு லாம்டா பவர் n minus 1 into adjoint of a. ஸோ ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சம்ல ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்களா, என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலான்னா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of a into adjoint of a வா? ஸோ ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலானா டிட்டர்மினன்ட் ஆஃப் இது கான்ஸ்டன்ட். இங்க நான் லாம்டா எடுத்திருக்கேனா, அதே மாதிரி நீங்க கேவும் எடுக்கலாம் லாம்டாவும் எடுக்கலாம். இன்டு ஏ, ஏன்னா ஏ மேட்ரிக்ஸ்க்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு k to the power of n into determinant of a. ஸோ இது மாதிரி ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் எல்ஹெச்எஸ் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இது இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த சம் நம்ம இன்னொரு அப்ரோச் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு கவனிங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு பக்கமும் ஏ வலம் ப்ரீ மல்டிப்ளை பண்ண போறேன். ப்ரீ மல்டிப்ளை by a on both sides. இது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ரெண்டு சைடுமே பண்ணணும். அப்புறம் என்ன வரும்? a into a inverse equal to a into a transpose. ஏன்னா ப்ரீ மல்டிப்ளை அர்த்தம் அந்த ரிலேஷனுக்கு ஒரு டேர்முக்கு முன்னாடி பண்ணணும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் a into a inverse அப்படின்னா அதோட வேல்யூ ஐன்னு பார்த்திருக்கோமா? ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ, இப்ப a மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதை நம்ம இன்வர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பதில் நான் ஐ போட்டுக்கிறேன். ஐ ஈக்குவல் டு இங்க அப்படியே எழுதிக்கோங்க,
A into A transpose. So நான் இப்ப இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அதை A ஓட மல்டிப்ளை பண்ணி எனக்கு வரக்கூடிய ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா சம் ஓவர். ஓகேவா? சோ இந்த மாதிரி சிம்பிளா போடலாமா? இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி போடும்போது ஈஸியா 2 ஸ்டெப்ல நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? சோ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம A into A transpose இத கண்டுபிடிக்கணும் இல்லையா? A into A transpose. ஃபர்ஸ்ட் A என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு? 1/9 1/9 into இங்க அப்படியே எழுதிக்கோங்க, -8 1 4 4 4 7 1 -8 4. சோ A மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ A டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஓகேவா? A டிரான்ஸ்போஸ்க்கு என்ன பண்ணணும்னா இன்டோ இது ஸ்கேலார்னு சொன்னா, சோ டிரான்ஸ்போஸ்க்கு எந்த ரூலுமே கிடையாது. ஓகேவா? ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸா மாத்தணும்னா அதுக்கு இந்த மாதிரி எந்த ஃபார்முலாவும் கிடையாது. தனியா என்ன பண்ணலாம், ஆஸ் யூசுவல் இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கோங்க, 1/9 இன்டோ என்ன பண்ணுவோம், நம்ம டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவோம், ரோஸ் எல்லாம் காலமா மாத்துவோமா? ரோஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், காலமா மாத்துவோம். ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா, அதை வந்து ஃபர்ஸ்ட் காலமா மாத்தும். அப்பனா -8 1 4. செகண்ட் ரோ இருக்கா, அதை செகண்ட் காலமா மாத்தணும், 4 4 7. ரோவை தேர்ட் காலமா எழுதணும், 1 -8 4. என்ன பண்ணா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ரோ எடுத்தோம்னா செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலம் எடுக்கணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரோ எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல, செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதை முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல செகண்ட் ரோக்கு வரணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 1/9 into 1/9 இருக்கா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணா 1/81. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா, 8 8 64. 8 into 8 64. -8 into -8 என்ன ஆகும், +64. அடுத்தது 1 into 1 1. 4 into 4 16. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமா, -8 into 4 -32. 1 into 4 +4. 4 into 7 28. Next first row third column, -8 into 1 -8. 1 into -8 -8. 4 into 4 +16. இப்போ next second row. So second row with first column, second row with second column, second row with third column. 4 into -8 -32. 4 into 1 +4. 7 into 4 +28. இப்போ second column 4 4s are 16 plus 4 4s are 16 plus 7 7s are 49. அடுத்தது இப்போ third column 4 into 1 4. 4 into -8 -32. 7 into 4 +28. Next இப்போ third row. Third row வச்சு first column 1 into -8 -8 -8 into 1 -8. 4 into 4 16. Next இப்போ third row first second column
1 into 4, 4. Minus 8 into 4, minus 32. 4 into 7, 28. அடுத்தது last one, third row, third column. 1 into 1, 1. Minus 8 into minus 8 plus 64. 4 into 4 plus 16. 1 by 81. 64 plus 1, 65, yeah. 65 plus 16. 6 plus 5, 11, 1, balance 1. 7 plus 1, 8. So 81. இங்க என்ன ஆகும்? இரண்டு ஆட் பண்ணா பிளஸ் 32, பிளஸ் 32 மைனஸ் 32, 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 16, மைனஸ் 16 பிளஸ் 16, 0. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 32, பிளஸ் 32, பிளஸ் 32 மைனஸ் 32, 0. 16 பிளஸ் 16 பிளஸ் 49, 81. 28 plus 4, 32, plus 32 minus 32, 0. Minus 8 na minus 16, minus 16 plus 16, 0. 28 plus 4 plus 32, plus 32 minus 32, 0. 1 plus 64 plus 16, 81. So இப்போ என்ன பண்ணலாம்? 81ஓட மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? ஒரு டேர்மையும் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்க டிவிஷன்ல தானே இருக்கு. ஸோ என்ன ஆகும்? 81 by 81, 1. இது ரெண்டுமே 0 0 தான் இருக்கும். இங்கேயும் 0 தான் இருக்கும். 81 divided by 81, 1. இது 0 0 0. அடுத்தது 81 divided by 81, 1 வருமா? ஸோ இப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டயகனல்ல மட்டும் 1 இருக்கா? ஸோ A into A transpose ஐன்னு ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. A into A transpose என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? ஐன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் ஏவையும் A transpose-ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கணும். ஓகேவா? ஹென்ஸ் கொஸ்டின்ல ப்ரூவ் தானே கொடுத்துருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.